இன்னைக்கு நான் மஷ்ரூம் தோசை எப்படி செய்யறதுன்னு சொல்லி தர போறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதாவது தோசை மாவு வந்து நான் எப்படி வந்து இட்லி மாவு பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன், வீடியோ போட்டிருக்கேன். அதை வந்து நீங்கள் வீடியோ லிங்க் கொடுக்குறேங்க. நான் அதில் வந்து இட்லி பண்ணலாம், தோசையும் பண்ணலாம். அது வந்து மாவு நான் வச்சுருக்கேன். அதை வந்து இப்போ நம்ம மஷ்ரூம் ஸ்டஃபிங் வைக்கிறதுக்கு மட்டும் என்ன பண்ண போகிறோம், எப்படி பண்ண போகிறோம்னு பார்க்கலாம். அதாவது தக்காளி வந்து மீடியம் சைஸ் தக்காளி 2 வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணியிருக்கேன். கடுகு, அப்புறம் வந்து பட்டை, 2 உளுந்து, இதெல்லாம் சும்மா 1/2 டீஸ்பூனு, 2 பட்டை எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேங்க. எண்ணெய் தேவையான அளவு, அப்புறம் உப்பு தேவையான அளவு, காரப்பொடியும், அப்புறம் வந்து கரம் மசாலா பொடி இல்லைன்னா கறி மசாலா தூள்னு கிடைக்கும் உங்களுக்கு. நான் கரம் மசாலா எடுத்துருக்கேன். இதுவும் சேர்த்து வந்து ஒரு 3 காரப்பொடியும் அந்த கரம் மசாலா பொடியும். மஷ்ரூம் வந்து 200 எடுத்தாங்க. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ கடாய் ஆன் பண்ணிட்டு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடான உடனே தாளிக்க வேண்டியதை தாளிச்சிடலாங்க. எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. கடுகு, உளுத்தம் பருப்பு, அப்புறம் அந்த பட்டாய் எல்லாம் போட்டுக்கலாம். பட்டை ஃப்ளேவருக்கு தான் போடுறோம், நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் வந்து போட்டுக்கலாம். உப்பு போட்டு வளர்த்துக்கலாம். இப்போ தக்காளியை போட்டுக்கலாங்க. அதுவும் நல்லா கொஞ்சம் வந்துடும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாங்க. எல்லாமே வந்து நல்லா தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுங்க. ராஸ்மில் போயிடுச்சு. கொஞ்சம் மஞ்சள் பொடி எல்லாம் போட்டுடலாம். எந்த பொடியெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, எல்லாத்தையும் போட்டு நல்லா ராஸ்மில் போயிடுச்சு. கொஞ்சம் போய் வளர்த்திக்கலாம். லாஸ்ட்டாக மஷ்ரூம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அது மண்ணெல்லாம் இருக்கிறதுனால நல்லா ஹாட் வாட்டரில் போட்டு பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து கொஞ்சம் தண்ணி போட்டு மூடி வச்சிடலாம், நல்லா வெந்துடும். இதுக்கு வந்து நம்ம க்ரீமியாக இருக்கணும்னா நல்லா கொஞ்சம் பட்டர் போட்டோம்னா நல்லாயிருக்கும், டெக்ஸ்டர் இனியும். நான் பட்டரை போடல. இது வந்து சீக்கிரமே வெந்துருங்க. இது வந்து கொஞ்சம் தண்ணியெல்லாம் ட்ரை ஆகும். ஏன்னா தோசைக்குள்ளே ஸ்டஃபிங் பண்ண போகிறோம் நம்ம தோசை பண்ணிவிட்டு. அதனால் வந்து கொஞ்சம் ட்ரை ஆனால் தான் பண்ண முடியும். அது சப்போஸ் நம்ம கிரேவி மாதிரி வச்சுக்கணும்னா இந்த ஸ்டேஜ்லேயே ஆஃப் பண்ணிவிட்டு சப்பாத்தி, அப்புறம் பூரி, சாப்பாடு இதெல்லாம் கூட யூஸ் பண்ணிக்குவாங்க. ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சுங்க, ட்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து கொத்தமல்லி புதினா போட்டுடலாம். வாசனைக்காக நான் போட்டிருக்கேன். நல்லா கிண்டி விட்டுடலாம். ஆஃப் பண்ணிடலாம் கிண்டி விட்டு. இப்போ தோசை ரெடி ஆகிடுச்சுங்க. தோசையில் வந்து இந்த ஸ்டஃபிங், இந்த மஷ்ரூமை வச்சிடலாம். எவ்வளோ வேணுமோ வச்சுக்கலாம். பட் ஸ்ப்ரெட் பண்ணி விடணும் எல்லா இடத்துலையும். அப்போ தான் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஓரளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணி. அவ்வளோதாங்க, டேஸ்டியான மஷ்ரூம் தோசை ரெடி ஆகிடுச்சு. இது வந்து இதுக்கு கார சட்னி, தேங்காய் சட்னி, சாம்பார் எல்லாமே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அவ்வளோதான். தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the bell icon and click the all option. Thank you.